அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பிரதமை திதி, கிருத்திகை நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த மாதத்திலே வரக்கூடிய கிருத்திகை 2 கிருத்திகை நடைபெறுகிறது. அதிலே இந்த வைகாசி மாதத்திலே வரக்கூடிய 2வது கிருத்திகை தான் கிருத்திகையாக கொண்டாடப்படும். இந்த கிருத்திகையாகப்பட்டது உப்பரி கிருத்திகை என்று சொல்வார்கள். அதையாவது அதிகப்படியான அதிக மாசம் என்று சொல்வது போல அதிகப்படியான கிருத்திகை என்பதால் இதனுடைய மிக சிறந்த விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா 13 கிருத்திகைகள் உண்டு. ஒரு வருடத்திற்கு 13 கிருத்திகள். இந்த கிருத்திகையாகப்பட்டது 13வது கிருத்திகையாக அனுஷ்டிக்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு 12 கரங்கள் என்பது 12 மாதங்களை குறிக்கிறது. இந்த நாளிலே ஹிருதயமாக செல்லப்படக்கூடிய கிருத்திகை, அதாவது மார்பகம் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை இந்த கிருத்திகை. இந்த கிருத்திகை நன்னாளிலே முருகப்பெருமானுக்கு வேலர்ச்சனை செய்து, அதே போல சிறப்பு வழிபாடுகளை செய்யும் பொழுது விபூதி அபிஷேகம் செய்து அந்த விபூதியை திருநீற்றினை பூசி வரும்பொழுது சகல விஷயங்களும் நமக்கு சுலபமாய் அனுகூல்யமாய் கிடைக்கப்பெறுகிறது. அதே போல இந்த கிருத்திகை நன்னாளிலே நீங்கள் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு வருடத்திலே நீங்கள் கிருத்திகை வழிபாடு மேற்கொண்ட பலன் இந்த நன்னாளிலே வந்து சேரும். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியிலே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து ராசிநாதனாகப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களிடம் சேர சில குழப்பமான மனநிலை, அதே போல் அதிகப்படியான கோபங்கள், அதே போல் அதிகப்படியான பாசங்கள் போன்றவற்றை விஷயம்லாம் நடைபெறுகிறது. ஏதோ ஒரு ஏக்கம் இன்று உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நீங்கள் உங்களை தனிமைப்பட்ட நிலையிலே இருப்பதாக உணர்வீர்கள். அந்த தனிமையிலே நீங்கள் எதையோ ஒரு விஷயத்தை சிந்தித்து, நாம் இவரோடு இருந்தால் நாம் நன்றாக இருக்குமே என்ற ஒரு தீராத ஒரு ஏக்கத்துடனே இன்று காணப்படுவீர்கள். சில நேரங்களிலே உடல் சோர்வு, மன அமைதியை குறைபாடு, சில நேரங்களிலே தெளிவற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படுகிறது. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகப்பட்ட சுக்கிர பகவான் சூரியனோடு இணைந்து காட்சி தருவதால் சில நேரங்களிலே அரசு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையப்பெறும். தொழில் முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே உற்றார் உறவினரிடத்திலே பகைமை ஏற்படுகிறது. தேவையில்லாத நபர்களுடைய சவகாசத்தினால் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும். தொலைதூர பிரயாணங்கள் செய்து அதன் மூலியமாக வணிக வியாபாரங்களிலே லாபங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அனுகூல்யமான விஷயங்கள் நடைபெறுகிறது. உங்கள் சகோதர சகோதரியிடத்திலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதே போல பொருளாதார ரீதியாக உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சுமூகமான முறையிலே இந்த நாள் சென்று வரும். அதே போல உயர் அதிகாரியிடத்திலே சில கோபதாபங்கள் வந்து சேரும். சில நேரங்களிலே உங்களது கால் போன்றவற்ற உடல் உறுப்புகள், அதாவது ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய கை கால் போன்ற இடங்களிலே சில வலிகள் ஏற்படலாம். திடீர்னுடைய உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பிலே சில முன்னேற்றங்கள் வந்து சேரும். அதே போல் தொழிலாளர்களுடைய கவனத்தை ஈர்த்து உங்களது லாபத்தை பெருக்கக்கூடிய சாதுரியமான குணங்களை இன்று உங்கள் ராசிநாதன் தந்துள்ளார். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே உங்களது ராசிநாதனாகப்பட்ட சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே அமையப்பெறுகின்றார். நல்ல விதமான பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும். அதே போல உங்கள் ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்திலே 9ஆம் இடத்திலே சில கிரக இணைவுகள், அதே போல ராகு பகவானுடைய அஷ்டமஸ்தானத்தினுடைய கூட்டமைப்புகள் போன்றவற்றையெல்லாம் இருப்பதால் நல்ல லாபங்கள், எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு போன்றவற்றெல்லாம் சிறப்பாக அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த
சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசியிலே கேது பகவான் சஞ்சரித்து உங்கள் ராசிநாதனாகப்பட்ட சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமையப்பெறுவதால் தொழிலிலே நல்ல முன்னேற்றம், பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றம், நலிவு பெற்ற சில தொழில்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல எதிர்பாராத பணவரவு, திடீர் ஆதாயங்கள், பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதங்கள், அதே போல புதிய நட்பு வழியிலே நல்ல லாபங்கள், அந்நிய தேசத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சிறப்பாக நடைபெறும். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு, மன ஆரோக்கியங்கள், தேக ஆரோக்கியங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடைபெறும். உங்கள் ராசிநாதனாகப்பட்ட புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருந்து சஞ்சரிக்கின்றார். சில நேரங்களிலே 11ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசியிலிருந்து கடகராசி மண்டலத்தினுடைய அதிதேவதையான சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசிநாதனோடு இணைப்பெறுவது பல்வேறு விதமான லாபங்கள், ஆதாயங்களை வந்து தருகிறது. அன்பார்ந்த துளாராசினியர்களுக்கு இன்று பார்த்தீங்கன்னா உடலினுடைய தேக ஆரோக்கியங்கள் ரொம்ப முக்கியம். அஷ்டமஸ்தானத்திலே உங்களது ராசிநாதன் அமைப்பெறுகின்றார். எனவே திடீர்னு உடம்பு வலி, கை கால் வலிலாம் ஏற்படும். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சற்று சுறுசுறுப்பு கம்மி அடையும். உங்கள் உடல்நிலை சற்று சோர்வாக இருக்கும். இந்த நாளில் போய் எந்த ஒரு உடல் ரீதியான எந்த ஒரு செக்கப்பும் செய்யாதீர்கள். அதே போல் உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் உடலினுடைய உஷ்ணத்தன்மையும் சீரான விஷயங்களை பார்த்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியங்களை இன்று கவனித்து கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் பயிற்சி செய்வது மிக மிக முக்கியம். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகப்பட்ட செவ்வாய் பகவான் ராசிக்கு 6லே அமையப்பட்டு சந்திரனும் 6லே அமையப்படுகிறார். தீராத கடன்கள் தீரும், தொல்லைகள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து இன்பமான வாழ்க்கை அமையப்பெறும். அதே போல் எல்லையில்லா தொல்லைகள் நீங்கி வல்லமை பெற்ற வாழ்க்கை உங்களுக்கு வந்து சேரும். சிலருக்கு தீராத வியாதிகள் இருந்தாலும் குணமடையும், புண்கள் ஆறும். சிலருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல எங்காவது ஆறாத ரணங்கள், புண்கள் இருந்தால் அந்த காயங்கள்லாம் குணம் அடைந்து தேகங்கள் நல்ல வஜ்ரம் போல் பலபலக்கும். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகப்பட்ட குருபகவான் 7வது பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை பார்ப்பதோடு அல்லாமல் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தந்து சந்திர பகவான் உங்கள் ராசி மண்டலத்துக்கு 5ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே அமையப்படுகின்றார். சூரியன் 6லே அமையப்பெற்று சில நேரங்களிலே கண் பார்வையிலே சில மாற்றங்கள், அதே போல் சிலருக்கு திடீர் மயக்கம் போன்றவற்ற விஷயங்கள்லாம் வரும். ஆனால் வெயிலில் எங்கேயும் கவனமாக சென்று வாருங்கள். அதே போல் மதிய வேளையிலே எங்கும் வெயிலிலே செல்லாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. வண்டி வாகனங்களிலே செல்லும்போது உரிய பாதுகாப்புடன் செல்வது மிகவும் சிறப்பு. தேவையற்ற விஷயங்களுக்காக வீண் அலைச்சலை பண்ணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு நல்ல ஆதாயங்கள், முன்னேற்றமான விஷயங்கள் ஏற்படுகிறது. திடீர் பணவரவு, தனவரவு அதிகரிக்கும். சிலருக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் ஏற்படுகிறது. அதே போல் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் அபிவிருத்தி அடையும். சிலருக்கு நல்ல விதமான லாபங்கள் இருந்தாலும் மனக்குழப்பங்கள், மனோதைரியங்கள் சற்று குறைந்து தீராத தயக்கங்கள் போன்ற விஷயம்லாம் நடைபெறுது. அதே போல் சிறந்த லாபங்கள், ஆதாயங்கள் வந்து சேரலாம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, ஜெயகரமான விஷயங்கள் நடைபெறும். அதே போல் பணியினுடைய சுமை அதிகரிக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் அதுவே உங்களுக்கு மனக்கவலையாக வந்து மாறிவிடுகிறது. தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும், ஆனால் லாபம் சற்று குறைவு. பொருளாதார ரீதியாக இடம் மாற்றம், அதே போல் தொழிலிலே சில முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறும். எடுத்த காரியத்திலே வெற்றி, அதே போல் பெரிய மனிதர்களுடைய நட்புகள், ஆதரவுகள் வந்து உங்களுக்கு சேரும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் வந்து சேரும். உடலிலே நல்ல மாற்றங்கள், உடல்நிலை, மனநிலை, குணநிலை போன்றவற்றை எல்லா நிலையும் சீராக அமையப்பெறும். நிதானம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தானத்திலே சிறந்த தானம் நிதானம் என்பது போல
உங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செயல்படும்போது நல்ல லாபம் பெறலாம். இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.